ஹாய் கைஸ், மேட்ச் சரியான மேட்ச். சஞ்சு சாம்சன்னாப்பா சொல்லவே முடியாது. சேட்டன் அந்த அடி ஃபர்ஸ்ட்ல இறங்குனாரு, லாஸ்ட் வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்தியா வின். இதுல சம்பவம் என்னன்னா, சஞ்சு சாம்சன் தான் சம்பவம். கீப்பிங்கா இருக்கட்டும், அதுல கீப்பிங்ல நான் அப்படியே ஒரு ஒரு டைவ் வந்து என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. செகண்ட் ஸ்லிப்பை தாண்டி போயிட்டு இருக்கு, தலைவன் அதுக்கு டைவ் அடிச்சு பால் அடிச்சிட்டா. பட் பால் கையில படல, அது வேற விஷயம். ஆனா டைவ் எஃபர்ட் வந்து பயங்கரமான எஃபர்ட். சஞ்சு சாம்சனோட பேட்டிங் தீயா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்ல வந்து அபிஷேக் சர்மா அடிச்சாரு, அவுட் ஆனாரு. இஷான் கிஷன் அடிச்சாரு, அவுட் ஆனாரு. சஞ்சு சாம்சன் பிச்சு எரிஞ்சிட்டாரு. நான் இருக்கேன், இன்னும் இருக்கேன், இருந்துகிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி 97 ரன்னு. என்ன அட்டின்றீங்க? அந்த மாதிரி அடி. லாஸ்ட்ல அந்த சிக்ஸ் ஒன்னு அடிச்சாரு பாருங்க, ஸ்டேடியமே எந்திரிச்சு, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அப்படி கைத்தட்டு. ஆனா உண்மையிலே சஞ்சு சாம்சன் நான் இருக்கேன் அப்படின்னு திரும்ப அகைன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, சஞ்சு சாம்சன் ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கலாம், பட் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. 10 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட, இன்னும் அந்த ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ணல. நான் சஞ்சு சாம்சன் பிரேக் பண்ணிடுவான்னு சொல்லி எனக்கு அது சஞ்சு சாம்சன் 10 ரன் அடிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு சஞ்சு வந்து ஒரு 100 அடிப்பாரு. இங்க ரூம்ல உள்ள ஒரு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தேன், சஞ்சு வந்து இன்னைக்கு 100 அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அடிச்சா நல்லா இருந்திருக்கும். அது வேற யாரும் இல்ல, சுரேஷ் ரெய்னா தான். 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ணல. இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்கு, யார் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்றான்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து விசஸ் இந்தியா. மேட்சை வெயிட் பண்ணி பார்ப்போம்.